மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்திற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, விரிவா சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை மதியம் 2:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று இருந்தது. இந்த ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடைகள் அமைக்கப்பட்டு பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,25,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மேடையாக அமர்க்கப்பட்டிருக்கு. 50 பெட்டிகளாக அவர்கள் ஒரு 1000 பேர் ஒரு பெட்டியில் அமர வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமாக அந்த பகுதியில் இந்த வந்து பார்ப்பதற்காகவும் ஏற்பாடுகள் செய்வதற்காகவும் நடைபெற்று வருகிறது. 3,500 போலீசார் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 3,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஈடுபடக்கூடிய அந்த கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்கும் நடையில் இந்த கூட்டணி வந்து அதிகப்படியான ஜனநாயக கூட்டணி அனைவரையும் மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் சுமார் 5 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் கூட்டத்தில் பங்கேற்போருக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறை சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூட்டத்தையொட்டி மதுராந்தகத்தில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. கூட்டம் நடைபெறும் இடத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், விவரங்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த 2 தினங்களாகவே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 மாவட்டத்திலிருந்து 3,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து சரி செய்வதற்காகவும் அதே போன்று மக்களை தங்கு தடையில்லாமல் அந்த பொதுக்கூட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 1,30,000 பேர் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தொண்டர்களும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,20,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டு 50 பெட்டிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் 700 முதல் 1000 பேர் வரை அமர்ந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் அதே போன்று நாளை நரேந்திர மோடி அவர்கள் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதற்காக இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஹெலிபேடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. 3 ஹெலிபேடுகள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு 500 மீட்டர்கள் மட்டுமே இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்கள் குடுவாஞ்சேரி, அதே போன்று காஞ்சிபுரம், வாலாஜாபாத், வந்தவாசி, தெல்லார், அதன் பின்பாக திண்டிவனம் திருச்சியை நோக்கி செல்லலாம். அதே போன்று திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வருபவர்கள் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் மற்றும் ஈசிஆர் சாலை வழியாக மீண்டும் செங்கல்பட்டிலிருந்து சென்னையை நோக்கி செல்வதற்கான கனரக வாகனங்களுக்கும் அந்த நேர கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய பேருந்துகள், அரசு பேருந்து, ஒரு தனியார் பேருந்துகள் காலை 11 மணி வரைக்கும் அவர்கள் செல்லலாம். அதன் பின்பாக 11 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே அங்க இருக்கக்கூடிய திண்டிவனத்திலிருந்து காஞ்சிபுரம் வழியாகவும் அதே போன்று திண்டிவனத்திலிருந்து ஈசிஆர் வழியாகவும் திருச்சி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி தொண்டர்கள் 12 மணி அளவிலே இந்த பகுதிக்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமானவர் வருவார்கள். அவர்களுக்கு காலை சிற்றுண்டியுடன் கொடுத்து அவர்கள் வாகனம் மூலியமாக ஏற்றி வருவதற்கான ஏற்பாடுகளும் அதே போல அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கும் பின்பாக தண்ணீர் பாட்டில் மற்றும் ஸ்நாக்ஸ் பாட்டில் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் பின்பாக அவர்களுக்கு மத்திய உணவும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இருக்கைகள் 50 பெட்டிகளாக பிரிக்கப்பட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள் தனித்தனியாக இந்த பகுதியில் அமர்ந்து பார்ப்பதற்காகவும் கழிவறைகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கழிவறைகள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நரேந்திர மோடியை நேரில் பார்த்திருந்தாலும் அருகில் பார்ப்பது கூட LCD அந்த டிஜிட்டல்
அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்கிரீன் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 இடங்களில் அந்த டிஜிட்டல் ஸ்கிரீனானது அமைக்கப்பட்டிருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் 2:30 மணி அளவில் இந்த மதுராந்தகம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஹெலிபேட் அமைக்கப்பட்டு அந்த ஹெலிபேடிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட மேடைக்கு வர இருக்கிறார். அந்த மேடைக்கு அவர் கடந்து செல்லும் போது அருகில் அவர்கள் பொதுமக்களும் அவர் உற்சாகமாக வரவேற்கும் வகையில் தொண்டர்களும் காத்திருப்பார்கள். அந்த பாதுகாப்பு பணியில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருங்குழியிலிருந்து மதுராந்தகம் ஏரிக்கரை வரை 12 மணி முதல் 3-4 மணி வரை இந்த பகுதியில் யாரும் இருசக்கர வாகனங்கள் கூட செல்லாதவாறு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் பாதுகாப்புகள் கருதி அதே போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கிட்டத்தட்ட 3 தினங்களாக விரைவாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. ஒருபுறம் கூட்டணி தலைவர்களை சமரசம் செய்து இந்த கூட்டணியில் புதியதாக அமைக்கப்பட்டு அவருடைய புகைப்படமோடு கூடிய புகைப்பட பேனர்கள் அமைக்கப்பட்டு அந்த ஸ்டேஜானது தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று முழுக்க போலீசாருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். இந்த 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. 3 ஷிப்டுகளாக போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். தமிழக போலீசார் மட்டுமல்லாமல் டெல்லி போலீசாரும் இந்த பணியில், அதே போன்ற பிரதமருடைய பாதுகாவலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு கட்சி தலைவருடைய கொடி கம்பங்கள் ஆங்காங்கே நடப்பட்டிருக்கிறது. அதே போன்ற பேனர்களும் டிஜிட்டல் பேனர்களும் வைக்கப்பட்டு வாகனங்கள் இந்த மேடையை சுற்றி 20 இடங்களில் வாகனங்கள் பொதுமக்கள் வாகனங்கள் எடுத்து வரும்போது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த பகுதியில் வருபவர்களுக்கு கருங்குடி என்ற பகுதிகளில் 10 இடங்களில் அந்த தற்காலிக வாகன நிறுத்தமிடமும், அதே போன்று திருச்சியிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து இந்த மதுராந்தகம் பகுதிக்கு வருவதற்கு 10 இடங்களிலும் 20 இடங்களில் தற்காலிகமாக வாகன நிறுத்தமிடம் இருக்கிறது. 5 இடங்களில் விஐபி அவருடைய கார்கள் செல்வதற்கான மட்டும் அனுமதி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மட்டுமே எந்த ஒரு வாகனங்களும் நாளை காலை 7 மணி முதல் செல்வதற்கான குறைப்பதற்காகவும் நடவடிக்கை. 11 மணியிலிருந்து அனைத்து வாகனங்களுமே தடை செய்யப்படுகிறது. தற்போது அவர்கள் வாகனத்தை இறக்கிவிட்டு அங்கிருந்து நடந்தே இந்த மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.